ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட மூளையை என்னதான் பண்ணாங்க தெரியுமா? பொதுவாக நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த உலகத்தோட ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட்டில் ஒருத்தர் தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அப்படின்னு. அதோட இவரோட கற்பனை திறனுக்கும் மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்லுக்கும் யாராலையும் ஈடு கொடுக்கவே முடியலை. அது மட்டும் இல்லாமல் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனே தன்னோட வாழ்நாளில் 10% தான் மூளையை யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பல பேர் சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் சயின்ஸ் பிடிக்குமோ அவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க. அதோட நீங்கள் உங்களோட மூளையை எத்தனை பர்சன்டேஜ் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதெல்லாம் இருக்க 1955 ஏப்ரல் 18 அப்போ ஐன்ஸ்டீன் இறந்த பின்னாடி தாமஸ் ஹார்வி அப்படிங்கிற ஒரு அமெரிக்க பேத்தாலஜிஸ்ட் ஐன்ஸ்டீனோட மூளையை யாருக்கும் தெரியாமல் திருடி ஒரு சொல்யூஷன் ஜாரில் போட்டு அதை ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அதை 40 வருஷம் கழிச்சு 240 துண்டா வெட்டி பல ஆராய்ச்சியாளர்கிட்ட கொடுத்து ஆராய்ச்சி பண்ண சொல்லியிருக்காரு. அப்போ ஃபைனலாக அவங்க ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சது, சாதாரண மனிதனோட மூளையை கம்பேர் பண்ணும்போது ஐன்ஸ்டீனோட மூளையில் 17% நியூரான்ஸ் அதிகமாக இருந்திருக்கு. அதோட மனித மூளையில் பெரைட்டல் ஓபர்குலம் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கும். அது ஐன்ஸ்டீனோட மூளையில் இல்லை. அதுக்கு பதிலாக பெரைட்டல் லோப் அப்படிங்கிற ஒரு பகுதி 20% அதிகமாக இருந்திருக்கு. அதனால தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்லும் கற்பனை திறனும் அளவுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு ஆராய்ச்சியோட முடிவில் சொல்லியிருக்காங்க.